வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் திருப்பதி ஏழுமலையானுடைய அருளால் உங்களுக்கு ரொம்பவே இனிய நாளாக இருக்கட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக நாங்கள் ஏழுமலையானை வேண்டிக்கிறோம். இந்த பதிவில் எல்லாராலுமே எளிதாக செல்ல முடியாது. பல பேர் எத்தனை வருடங்களாலும் ஆனாலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும்னு நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் உங்களுக்கான தடை வந்துட்டே இருக்குதா? இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் முதல் பூஜை யாருக்கு நடைபெறுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்கள் பல நிறைந்ததாக இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோராலும் பார்த்தீங்கன்னா எளிதாக சென்று விட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் தாங்க இந்த ஆலயம். ஏழுமலையானே அழைத்தால் தான் ஏழையாக இருந்தாலும் சரிங்க, மிகப்பெரிய கோடீஸ்வராக இருந்தாலுமே தரிசனம் கிடைக்குமா? சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரை வரை பார்த்தீங்கன்னா பல சிறப்புகளை கொண்டு இருக்குதுங்க. திருமலை சென்று வந்தாலே திருப்பவர்னு பலருடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க மணிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏன் சில நேரங்களில் நாள் வார கணக்கில் இருந்து கூட தங்கி காத்திருந்து அந்த ஏழுமலையான தரிசித்து செல்கிறாங்க. திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழுமலையனுடைய அருள் நிறைந்திருக்குங்க. ஆந்திர மாநிலத்தில் தான் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை அடிவாரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தாங்க ஏழுமலையான் கோவிலும் கொண்டிருக்குதுங்க. சிவசாஸ்திரி, நீலாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனத்திரினே, வருஷபத்திரி, நாராயணத்திரி, வெங்கடாத்திரினே ஏழுமலைகளுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய பெருமாள் ஏழுமலையானே பக்தர்களால் இந்த கோவிலில் அழைக்கப்படுறாரு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பணக்கார கோவிலில் உலகிலேயே அதிகமான பக்தர்களும் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் தாங்க இது. இந்த ஆலயத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 50 முதல் 70,000 வரை பக்தர்கள் சுவாமியை தரிசித்து செல்கிறாங்க. விசேஷ நாட்களாக இருந்துச்சுன்னா 5 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையான தரிசிக்கிறாங்களாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசங்க. ஆனால் ஏழுமலையனுடைய திருவுருவச் சிலை பார்த்தீங்கன்னா எப்போதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குதுங்க. திருமலையுடைய 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம். ஆனால் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தாங்க குளிர்ந்த நீராலையும் பால் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க ஏழுமலையானுக்கு. ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு வேர்க்குதுங்க. இந்த வேர்வையை பார்த்தீங்கன்னா பீதாம்பரத்தால் ஒற்றி தினமும் எடுக்கிறாங்களா. என் கோவிலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக யாருக்கு அபிஷேகமும் பூஜையும் செய்கிறாங்கன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திருமாலுடைய 3வது அவதாரமாக சொல்லக்கூடிய வராக அவதாரம் தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அவதாரம் தான். தேவியே பார்த்தீங்கன்னா அபகரித்து கடலுக்கடியில் கொண்டு சென்ற இரண்யனுடைய தம்பி இரண்யச்சன் இருந்திருக்கான். அரசுரனிடையிருந்து பூமியை மிரட்டியை காக்கவும் தான் வராக அவதாரம் எடுத்திருக்காரு பகவான் மகாவிஷ்ணுங்க. 1000 ஆண்டுகள் போரிட்டுருக்காருங்க. அசுரனை வென்று பூமாதேவியை காத்தாருன்னு வரலாறு மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வராக பெருமாளுக்கு பல கோவில்கள் இருந்தாலுமே இந்த திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. இந்த ஆலயம் முதல்ல வராகருடைய திருக்கோயிலாக தான் இருந்து வந்திருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு சுவாமி புஷ்கரணின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த கரை மேல் அமைந்துள்ள ஆதிவரக சுவாமி திருக்கோயில் தாங்க அன்று முதலே இன்று வரையுமே பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதியில் முதல் பூஜை இந்த வராக பெருமானுக்கு தாங்க. திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியின் ஐப்பசி மாதத்தில் தான் திருவோண நன்னால தோன்றிய வராக பெருமாள் பூஜை நடக்குதுங்க. முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியுடன் இருந்த ஒரு அரசன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பசுமலை ஒரு புற்றின் துவாரத்தில் அபிஷேகம் செய்த போது அந்த உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா வராக பெருமான் தோன்றி காட்சியளித்ததுன்னு ஆன்மீக வரலாறு மூலம் ஒரு கதையும் சொல்கிறாங்க. இங்கே சீனிவாச பெருமாளுக்கு தான் பிரத்யேக பூஜைகள் நடைபெற்று வருதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே திருத்தலத்தில் 2 பெருமாளுக்கு முக்கிய பூஜைகள் நடப்பது ஏற்புடையது அல்லன்னு சொல்கிறாங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாளுக்கு பலிபீட பூஜைன்னு ஹோமம் பிரமசம் முதலியவற்றை நடத்தும்படியான முறைகள் ராமானுஜர் ஏற்படுத்தியிருக்காரா. திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா பூஜைகள் தொடங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வராக பெருமாளுக்கு பூஜை செய்யப்பட வேண்டுமாங்க. இது இந்த கோவிலுடைய நியதியாக கடைபிடித்து வராங்க. யாத்திரை செல்பவங்க வராக தீர்த்தத்தில் நீராடிட்டு வராக விமானத்தை வணங்க வேண்டும்னு ராமானுஜர் வரையறுத்திருக்காங்க. புராணத்தில் படி பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாள் வராகரிடம் இங்கே தங்க இடம் வேண்ட அவருக்கு வராக பெருமாள் பார்த்தா இடம் வழங்கியதாகவும் குறிப்புகள் பல இருக்குதுங்க. சீனிவாச வராக பெருமாளிடம் கேட்டிருக்காரு, இம்மலையில் உண்மை காணும் பாக்கியம் பெற்றேன். கலியுகம் முடியும் வரையுமே பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் வசிக்க வேண்டுன்னு ஆசை இருக்குதுன்னு எனக்கு வசிக்க இடம் அளிக்க வேண்டுன்னு விண்ணப்பித்திருக்காராம். அதற்கு வராகருமே பார்த்தீங்கன்னா அதற்கு எனக்கு ஏதேனும் விலை கொடுத்து இங்கே வசிக்கும் இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுன்னு கூறியிருக்காராம். சீனிவாசனும் பார்த்தீங்கன்னா இத்தலத்தில் எல்லோரும் உண்மையை தான் முதல்ல வணங்கணும், பால் திருமஞ்சனம் நெய்வேத்தியம் உண்மைக்கே நடைபெறணும்னு சீனிவாச பெருமாளும் வாக்களித்திருக்காரு. இதன்படி தாங்க வராக பெருமாளும் சீனிவாசனுக்கு மட்டும் 1000 அடி விஸ்தரண அளவு கொண்ட இடத்தை கொடுத்தாருன்னு புராணத்தில் இன்னொரு கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வராக பெருமாளுக்கு ராமானுஜர் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சவ மூர்த்தி பிரதிஷ்டை செய்து தந்திருக்காரு. அவருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அஜ்ஞான உற்சவமும் வராக ஜெயந்தி உற்சாயமும் நடத்துகிறாங்க. திருமலையில் வராக தோன்றிய ஐப்பசி திருவோண தினத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக உற்சவம் நடத்தி அருள்பாலிக்கிறாங்க. முதல் இன்று வரையுமே நீங்கள் திருமதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றீங்கன்னா முதல்ல வராக பெருமானை தரிசித்துட்டு தாங்க நீங்கள் ஏழுமலையானை வணங்கி வழிபாடுகளை சேர்க்கணும். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருமலை கோவிலில் வியாழக்கிழமையில அபிஷேகத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நகைகளை கலற்றுவாங்களாம். கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே ரொம்ப சூடாக கொதிப்பாக இருக்குதான். பெருமாளினுடைய அபிஷேகத்திற்குப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூவும், நேபாளத்திலிருந்து கஸ்தூரின்னு, சைனாவிலிருந்து புனுகு, பாரிஸ் நகரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் விலை உயர்ந்த பொருட்களும் வரவழைக்கப்படுதுங்க. தங்க தாம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய 51 வட்டுல பால் அபிஷேகம் செய்யப்படுதுங்க. அபிஷேகத்தின் போது பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுடைய தனது 3வது கண்ணை திறப்பதாகவும் சொல்லப்படுது. ஏழுமலையானுடைய சாலகிராம தங்க மாலை மட்டும் 12 கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க. இதை சாத்துவதற்கு மட்டும் 3 அச்சகங்கள் தேவையா. சூரிய கடாரி பார்த்தீங்கன்னா 5 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. பாத கவசம் 375 கிலோ எடை கொண்டதுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் மட்டும் உலகில் யாரிடமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதன் மதிப்பு மட்டும் 100 கோடியாக இருக்குதுங்க. ஏழுமலையானுடைய ஆபரணங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆபரணம் 500 கிராம் எடை கொண்ட பச்சை மரகதக்கல் பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பீடு செய்ய இயலவில்லைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பச்சை மரகதக்கல்லை பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் மட்டும் அலங்காரம் செய்ய பயன்படுத்திக்கிறாங்க. கோயிலில் மூலவருக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுங்க. மேலும் உற்சவர்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் 40 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. ஏழுமலையானுடைய உடை பார்த்திங்கன்னா 21 மூல நீளமும் 6 கிலோ எடையும் கொண்டதுங்க. புடவை பட்டு பீதாம்பரத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆடையை நீங்கள் கடையில் வாங்க முடியாதுங்க. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் செலுத்தணும். வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த வெள்ளிக்கிழமையில் வஸ்திரம் சாத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுதுங்க. இந்த நீங்கள் பெற வேண்டும்னா நீங்கள் பணம் செலுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டுமா. ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையன்னு அழைக்கக்கூடிய கருவறையில் தாங்க விமானம் தங்க முலாம் பூசப்பட்டு இருக்குதுங்க. எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் நீங்கள் தங்க விமானம் தரிசனம் செய்தால் ஏழுமலையானை தரிசித்ததை போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது தாங்க அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் விமானம் வெங்கடேஸ்வரராக போற்றக்கூடியது. நேர் எதிரே இருக்கக்கூடிய கருடனை நீங்கள் தரிசனம் செய்து விட்டு தான் பெருமாளை நீங்கள் பார்க்க வேண்டுங்க. பெருமாளுடைய பாதத்தை நீங்கள் முதல்ல தரிசித்துட்டு அவரது மார்பில் உறைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தரிசனம் செய்யணும். பின்னர் தாங்க நீங்கள் முக தரிசனம் செய்துட்டு வரணும். இவ்வளவு பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஏழுமலையானை தரிசிக்க விட மாட்டாங்க.
ஒரு முறை திருப்பதிக்கு சென்றால் இந்த முறையில் தரிசித்து வாங்க, நிச்சயம் அந்த ஏழுமலையான் அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி.